Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல குட்டியா இந்த நியூ மாடல் ஃப்ளவர் வேஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ளவர் வேஸ் வீடியோஸ் இருக்கு. ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியா பிளேலிஸ்டும் வச்சிருக்கோம். நிறைய சகோதரிகள் புதுவிதமான ஃப்ளவர் வேஸ் பின்னி காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி இந்த மாதிரி பின்னி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இதுல ஏதாவது குறை இருந்தாலும் இது உங்களுக்கு பிடிக்கல அப்படினாலும் கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் இன்னொரு வீடியோல இதோட பெட்டரா என்னால பண்றதுக்கு முடியும். First time இந்த சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல வர நியூ மாடல் பாஸ்கெட் ஐடியாஸ்க்குன்னு தனியா பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். Nagas நியூ ஐடியா பாஸ்கெட்னு அதுல நிறைய புதுவிதமான குடைகள் வீடியோஸ் இருக்கு. அதையும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ ரொம்ப சிம்பிளான இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பின்னிடலாம். ரொம்ப சின்ன வீடியோ தான், சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் கொடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா 2 கோன் நம்ம பின்ன போறோம். ஒரு கோன் பின்றதுக்கு நமக்கு 4 ஒயர் தேவைப்படும். சோ 2 கோன் பின்னணும். 2 கோன் பின்றதுக்கு 8 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோன் மட்டும் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 4 ஒயர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 4 ஒயர்ல ஒரு ஒயர் இந்த மாதிரி சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். இது ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை சைட்ல வந்துட்டு இந்த அளவுக்கு சரிசமமா மடிச்சோம் இல்லையா, அதே அளவுக்கு விட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோட இருக்கும். இப்போ சின்ன பக்கம் முன் பக்கமாவோ ரோலோட ஜாயிண்ட் ஆயிருக்கிறது பின் பக்கமாவோ இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பா இப்படி போடுறோம். இது ரன்னிங் ஒயர். இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்ல போடணும். போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டா இருக்கு. இப்போ ரெண்டாவது ஒயர் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ரெண்டாவது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் சரிசமமா மடிச்சு வச்சிருக்கேன். இந்த லூப்ல இப்படி போடணும். இது ரன்னிங் ஒயர். இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் பின் பக்கம் சுத்தி வரும். இந்த ஒயரை இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணணும். நாட் டைட் பண்ணிட்டு கண்டிப்பா அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ரன்னிங் ஒயர் மடிக்கிறோம். மூணாவது கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி 4வது ஒயரை ஜாயின் பண்ணணும். இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் வேஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதே வந்துட்டு ஒரு 7 ஒயர் 8 ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு கோன் பின்றதுக்கு. இப்போ கட் பண்ண 4 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கட் பண்ண 4 ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் 2 ஒயர் போது பாருங்க, அதை பிடிச்சி மேலேயும் கீழேயும் ஒரு வருஷம் நம்ம பின்ன போகிறோம் ரன்னிங் ஒயர் மாதிரி. ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை மடித்து அதுக்கு பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த ஒயரில் ஒரு நாட் போடுறோம். அதே ஒயரை பிடிச்சி இன்னும் 2 ஒயரில் பக்கத்தில் நம்ம நாட் போட்டு வரணும். நம்ம ஸ்டார் பின்னும் போது கோன் பின்னி இருப்போம். அதே தான். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ இது 3வது நாட். இப்போ பாருங்க 3 நாட் போட்டேன். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த 3 நாட்டில் இந்த பக்கத்தில் நம்ம நாட் போட்டு போகிறோம். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் நாட் நம்ம போடுறோம். இதே மாதிரி பக்கத்தில் இன்னும் 2 ஒயர் இருக்கு. அந்த 2 ஒயர்லையும் நாட் போடணும். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்கு. குட்டி குட்டி பாஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய குடைகள்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக போட முடியும். மினி பாஸ்கெட் பிளேலிஸ்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க. ஓகே, இப்போ இந்த பக்கத்துலையும் அந்த 3 ஒயரை பிடிச்சி நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு வரிசை, இந்த பக்கம் ஒரு வரிசை நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இங்கே சென்டரில் பாருங்கள் இந்த ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஒயரை என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கத்தில் நம்ம பிடிச்சி நாட் போட்டு போகிறோம் ரன்னிங் ஒயர் மாதிரி. இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒயரை பிடிச்சி இதில் ஒரு நாட் போடுறோம். இப்போ இதே ஒயரை வச்சு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பிடிச்சி நம்ம நாட் போடுறோம். இப்போ கடைசியாக இந்த நாட் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதுலேயும் நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, இப்போ 4 வருஷம் நம்ம பின்னி இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி திருப்பி சென்டரில் இந்த இடத்துல ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும். 4 வரிசையை பின்னிட்டு அதுக்கப்புறம் இங்கே சென்டரில் நாட் போடுறோம். சென்டரில் நாட் போட்டுட்டு ரைட்டு போகிற ஒயர் ரைட்டை பிடிச்சி நாட் போட்டு போகணும். லெஃப்ட் போகிற ஒயரை லெஃப்ட் பிடிச்சி நம்ம நாட் போட்டு போகணும். அவ்வளோதான். இப்போ சென்டர் இங்கே நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் 2 நாட் போடணும். இந்த பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் 2 நாட் நம்ம போடணும். இப்போ இங்கே 1, இது 2. இந்த பக்கம் 2 நாட் போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி இந்த பக்கத்தில் 2 நாட் போடணும். லெஃப்ட் சைடு 1, இது 2.
இப்போ மறுபடியும் சென்டரில் பாருங்கள், இங்கே ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு ஒரு நாட் மட்டும்தான் போடுறதுக்கு நமக்கு ஒயர் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு நாட் மட்டும்தான் போடுறதுக்கு நமக்கு ஒயர் இருக்கும். ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு நாட் போடணும். இப்போது ரைட் சைடு இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இப்போ ஃபைனலாக சென்டரில் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ ஒரு குட்டி கோன் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு 4 ஒயர் எடுத்து இன்னொரு கோனை பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது 2 கோன் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி வச்சு தான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே கலர்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் இதுலேயே சிவன்கண் நாட்டில் கூட போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இப்போது எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே சென்டரில் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது இதில் ஒரு நாட் போட்டுக்கிறோம். லேடர் நாட் யூஸ் பண்ணி போட போகிறோம். கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இப்போது இதில் 2வது நாட் போடுறோம். இப்போது இந்த இடத்துல 3வது நாட் போடுறோம். இப்போ இந்த 2 கோனையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இதில் இந்த பக்கத்தில் இந்த ஒரு ஒயரில் மட்டும் இதில் நம்ம நாட் போடணும். அந்த 2வது ஒயரில் நாட் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இந்த கோனை இப்படி பக்கத்தில் வச்சு இந்த நாட்லேயும் பார்த்திங்கன்னா 2 ஒயர் போகும். அதில் இந்த ஒரு ஒயரில் மட்டும்தான் பிடிச்சி நம்ம நாட் போடணும். ஓகே, இப்போ 2 கோனையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல நாட் போட்டு இது வரைக்கும் நம்ம பின்னியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஒயர் போகும். இந்த ஒயரில் நாட் போடக்கூடாது. அதே மாதிரி இந்த கோனில் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் 2 ஒயர் போகும். இதில் மட்டும் தான் நாட் போடணும். இந்த ஒயரில் நாட் போடக்கூடாது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நம்ம நாட் பின்னிட்டு வர போகிறோம். இப்போ இந்த 2 கோனையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு ஒயர் தான் போகும். ஒரு நாட்லேயும் அந்த ஒரு ஒயரையும் பிடிச்சி பக்கத்தில் சுற்றி நாட் பின்னிட்டே வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சுற்றி நாட் போட்டுகிட்டே வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். லேடர் நாட் போட்டால் தான் கூடைகள் வந்துட்டு ஃபினிஷிங் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்ட்டு 2 முறை சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், சுற்றி நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம ஆரம்பித்தோம். இந்த ஒயர் பாருங்கள் குட்டியாக இருக்குது. இந்த இடத்துல ஆரம்பித்து சுற்றி ஒரு ஒயர்லேயும் இந்த மாதிரி நாட் போட்டு வந்தாச்சு. இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆரம்பித்த இடம் முடிச்ச இடம் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும். இப்போ லேடர் நாட் போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இதே மாதிரி மேல் பக்கம் இந்த மாதிரி லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நமக்கு லூப் இருக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த மேல் பக்கம் போகிற லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே இந்த மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் ரெட் கலர் லூப்பில் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சி இழுங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் பிடிச்சி இழுங்க. நாட்டு டைட் ஆயிரும். இந்த மாதிரி லேடர் நாட் போட்டால் பாருங்கள், எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்ட்டு நமக்கு தெரியாது. ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த குட்டி ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 2வது வரிசை நம்ம போட போகிறோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயரில் இருந்து ஆரம்பிங்க. இப்போ 2வது ரவுண்டு நாம் ஆரம்பித்தாச்சு. இதே மாதிரி ஒரு ஒயர்லேயும் சுற்றி நம்ம நாட் போட்டே வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா 2 பக்கத்துலேயும் சைடில் 3 ஒயரை நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண போகிறோம். அது எதுக்காகனா இந்த ஃப்ளவர் வேஸோட ஷேப் வர்றதுக்காக. ஃப்ளவர் வேஸ்னாலே ஒரு பாட் மாதிரி ஒரு ஷேப் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சும்மா வெறுமனே வந்துட்டு இதை சுற்றி நம்ம நாட் போட்டோன்னா அந்த ஃப்ளவர் வேஸோட ஷேப் நமக்கு கிடைக்காது. அந்த எக்ஸ்ட்ரா ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மிடில் மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த 2 பக்கத்தில் மட்டும் நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ லேடர் நாட் போட்டுட்டு இப்போ இது வரைக்கும் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு 6 நாட் வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ 2 பக்கத்துலேயும் 3 ஒயரை ஜாயின் பண்ணி பார்ட் ஷேப் நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த சைடில் இந்த கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இந்த 3 நாட் மாதிரி இருக்கும். அந்த ஒயரில் மட்டும் சைடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் வந்துட்டு ரைட் சைடு 3 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு 3 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்காக 1.25 அடி ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 அடி எடுத்தாலே போதும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எடுக்கிறதுல தப்பில்லை. ஸோ நீங்கள் 1.25 அடியே எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் வந்துட்டு உள் பக்கத்தில் தான் நம்ம இந்த ஒயரை சொருக போகிறோம். பம்கின் பூஜா பாஸ்கெட் போட்டிருப்போம், பீட்ஸ் இல்லாமல் டியூப் இல்லாமல். அந்த பம்கின் அந்த பாஸ்கெட்டோட ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு 3 வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உள் பக்கத்தில் ஒரு 2 நாட்டில் மட்டும் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளமான பக்கம் உங்களை பார்த்த மாதிரி வரணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் நாட் போட முடியும். இப்போ ஒரு ஒயரை சொருகியாச்சு. இப்போ இந்த சொருகுன ஒயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரைட் சைடு வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு சொருகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு உள் பக்கம் பார்த்த மாதிரி சொருகிட்டோம்னா நாட் பின்னும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது 2வது ஒயர் சொருகும் போது அந்த பள்ளமான பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஒரு 2 நாட்டில் மட்டும் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. இப்போ 1, இது 2வது நாட்டில் இந்த மாதிரி சொருகிக்கலாம். ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா இந்த கோனு, அதனால் காமிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ சொருகி இதை உள் பக்கமாக இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி 3வது ஒயரை சொருகிறோம். இதுவும் பாருங்கள் இந்த பள்ளமான பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சொருகுனா தான் நம்ம சைடில் நாட் போட்டு வரும்போது அந்த ஒயர் நமக்கு ரைட் சைடில் இருக்கும். இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த 3 ஒயர்லேயும் ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நாட்டில் 2 ஒயர் நமக்கு போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 3 ஒயர்லேயும் ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா. இப்போ ரைட் சைடு எப்படி சொல்லி காமிச்சு அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போது லெஃப்ட் சைட்லேயும் ஒரு நாட்லேயும் 2 ஒயர் இருக்கும் பாருங்கள். 3 நாட்டில் மட்டும் இந்த மாதிரி சேர்த்தா போதும். ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம சுற்றி நாட் போட்டு வர போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கத்துலையும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி 6 ரவுண்டு மட்டும் பின்ன போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்னும்போது இங்கே மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் நமக்கு வரும். ஃப்ளவர் வேஸ்னாலே இந்த மாதிரி ஷேப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஷேப் இல்லைன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா 3 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போட்டோம், இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம் பாருங்கள். இப்போ அந்த ஒயரில் இப்போ நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரி இந்த நாட்டில் போகிற ஒரு ஒயர், இதுலேயே நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஒன்று ஜாயின் பண்ணோம் இல்லையா, அடுத்து அதை பிடிச்சி நம்ம நாட் போடணும். இந்த ஒயர் தான் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணோம். இப்போ இதில் நம்ம நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி வரணும். சுற்றி வந்துட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் இந்த ரவுண்ட்லேயும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு இதே மாதிரி 3வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணதோடு சேர்த்து 6 ரவுண்டு வரைக்கும் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இல்லாமல் நம்ம ஒரு 2-3 ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன். இப்போவே பாருங்கள் ஷேப் இந்த மாதிரி வளைஞ்சி இப்படி போகுது. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் ஒரு ஒயர்லேயும் சுற்றி நம்ம நாட் போட்டு வரணும். இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ஒயர்லேயும் 2 ஒயர் போகும், அதுலேயும் சேர்த்து நாட் போட்டு வந்துடுங்க. சுற்றி நாட் போட்டுட்டு அடுத்து 2வது முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். 2வது ரவுண்டு சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ஸ்டார்ட் பண்ண நாட்டில் இருக்கிற ஒயரை கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு லூப்பை கொண்டு வரணும். செகண்ட் ஸ்டெப் ரன்னிங் ஒயரை மடித்து இங்கே மேலே லூஸ் பண்ணணும் இல்லையா, இந்த லூப்பில் போடணும். தேர்ட் ஸ்டெப் இதே நாட்டில் மேலே போகிற ஒயரை பிடிச்சி ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான், 3 ஸ்டெப் தான் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 3வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த 2 ரவுண்ட்லேயே பாருங்கள் இந்த ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ பக்கத்தில் என்ன ஒயர் இருக்குது அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்ம லேடர் நாட் போட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டில் மேல் பக்கம் போகுது இல்லையா, அந்த ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நாட் போடணும். இது வரைக்கும் முடிப்போம். ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு 4வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இதே மாதிரி இப்போது 6 ரவுண்டு வரைக்கும் நம்ம போட போகிறோம். அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் சேர்த்து 6 ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டோடு சேர்த்து இப்போ 7 ரவுண்டு நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த 3 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இப்போ அந்த ஒயரை நம்ம சொருகி விட்டுடணும்.
லெஃப்ட் சைடு 3 ஒயர், ரைட் சைடு 3 ஒயர், அந்த குட்டி குட்டியாக இருக்கும். அந்த ஒயரை சொருகி விட்டுட்டு அந்த 6 ஒயர் இல்லாமல் நம்ம 3 ரவுண்டு போட போகிறோம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் டியூப் இல்லாமல் பீட்ஸ் இல்லாமல் பம்கின் பேஸ்கெட் நம்ம போட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த குட்டி குட்டி ஒயர் 2 பக்கத்துலேயும் 3 ஒயரை ஃபுல்லாக சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இந்த பக்கம் 3 ஒயர், இந்த பக்கம் 3 ஒயர், 6 ரவுண்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சாச்சு. இப்போ சொருகி முடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை வச்சு எப்பவும் போல் இப்போ நம்ம 3 ரவுண்டு வரைக்கும் பின்ன போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டதுனால இதில் நாட் போடும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இழுத்து டைட்டாக போடுங்க, அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இழுத்து நல்லா டைட்டாக கேப் இல்லாமல் இங்கே நாட் போட்டிருக்கேன். இப்போது பக்கத்து ஒயரில் நம்ம நாட் போட போகிறோம். இந்த இடத்துல நாட் போடும்போது பாருங்கள், இந்த இடத்துலையும் கேப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி டைட்டாக இழுத்து வச்சு நாட் போடணும். இந்த ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி பின்னி காமிக்கிறேன். இன்னொரு பக்கத்துலையும் இதே மாதிரி நீங்கள் பின்னணும். இப்போ இந்த ஒயரை சொருகி விட்டோமா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கேப் கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருக்கும். நல்லா இழுத்து கேப் இல்லாமல் இந்த மாதிரி நாட் போடணும். இப்போ நல்லா டைட்டாக இழுத்து வச்சு நாட் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பக்கத்தில் எப்பவும் போல் சுற்றி நீங்கள் நாட் போட்டே வர வேண்டியது தான். இங்கே மிடிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் பின்னி காமிச்சேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நாட் போட்டே வரணும். இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நாட் பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி கேப் இல்லாமல் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 ரவுண்டு பின்ன போகிறோம். 3 ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப் வரத்துக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ஜாயின் பண்ணது. இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த வாய்ப்பகுதி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இந்த ஒயர்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறத சரியாக என்னால் காமிக்க முடியல. ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். நம்ம கூடைகள்லாம் பின்னும்போது அந்த ஒரு ரவுண்டை மடித்து சொருகுவோம். இதில் அதெல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே வந்துட்டு சொருகி விட்டுடலாம். ஒரு நாட்டு விட்டுட்டு 2வது நாட்டிலேருந்து இந்த மாதிரி சொருக ஆரம்பிங்க. ஒரு 2-3 நாட்டில் தான் சொருக முடியும், ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.